ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கிற அதாச்சும் வீட்லேருந்தே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்க்கும் வந்து உதவியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள். ஸோ என்னென்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தோன்னா, ஜாப் போகாத இளைஞர்களுக்கு வந்து உதவித்தொகை திட்டம்னு ஒன்று இருக்குது. அதாச்சும் வந்து இது 1993லே இருந்துச்சு. தென் எகைன் வந்து இப்போவும் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் வந்து அதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா, நீங்கள் வந்து 10th வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணல. ஸோ 10த்தே பாஸ் பண்ணல. பட் வந்து நீங்கள் வீட்டில் வந்து சும்மா தான் இருக்கீங்க. ஸோ வேலை இல்லாமல் தான் இருக்கீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த திட்டம் மூலியமாக வந்து உங்களுக்கு வந்து ரூ. 200 கிடைக்கும். மந்த் ஆன் மந்த் வந்து உங்களுக்கு 200 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ தென் அதே மாதிரி வந்து நான் வந்து 10th நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா 10th முடிச்சிருக்கிறவங்களுக்கு பார்த்தோன்னா 300 கிடைக்கும் மந்த் ஆன் மந்த். அதேமாதிரி வந்து நீங்கள் +2 முடிச்சிருக்கீங்க, இல்லை +2க்கு ஈக்குவலான அதாச்சும் டிப்ளமோ, தென் அதுக்கப்புறம் வந்து டீச்சர் ட்ரைனிங், ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூ. 400 கிடைக்கும் மந்த் ஆன் மந்த். தென் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து யூஜி முடிச்சிருக்கேன், ஏதாச்சும் வந்து பிஇ, பிஎஸ்சி, பிகாம் அந்த மாதிரி நான் யூஜி கிராஜுவேஷன் முடிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து 600 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வீட்டில் வந்து வேலை இல்லாமல் இருக்கீங்கன்னா, ஸோ இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் கிடைக்கலாம். ஸோ அது வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான தகுதிகள் என்னென்ன, ஸோ அதையும் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா, இப்போ நான் சொன்னது தான். ஸோ அதாச்சும் வந்து கல்வி தகுதின்னு பார்த்தோன்னா 10th தேர்ச்சி இல்லை, தென் அதுக்கப்புறம் வந்து 10th பாஸ் பண்ணுவாங்க, 12th பாஸ் பண்ணுவாங்க, தென் அதுக்கப்புறம் வந்து டிகிரி முடித்தவங்க. ஓகேங்களா? ஸோ அது அவங்களுக்கான அமௌண்ட்டும் வந்து இங்கே நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ தென் இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, இது வந்து உங்களுக்கு என்னென்ன மெத்தட் வந்து இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு நிறையா சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும். அதாச்சும் வந்து நீங்கள் விஏஓ கிட்ட, தென் உங்கள் ஆர்ஐ கிட்ட, அதாச்சும் உங்கள் ஏரியா விஏஓ, ஆர்ஐ கிட்ட சைன்லாம் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு, ஸோ இது வந்து ஒரு ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க அவங்க. அதாச்சும் வந்து நீங்கள் வாங்கின சைனு எல்லாமே வந்து அவங்க கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு 3 மந்த்துக்கு ஒரு வாட்டி இந்த அமௌண்ட் வந்து 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து இந்த அமௌண்ட் வரும். ஸோ அதுக்கான டீட்டெயிலும் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ வந்து மெயினாக வந்து வருமானம் வந்து பார்த்தோன்னா, ஒரு ஆண்டுக்கு வந்து 50,000க்குள்ளே வந்து உங்களுக்கு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ வந்து ஆண்டு வருமானம் வந்து 50,000க்குள்ளே வந்து இருக்கணும். அண்ட் தென் வந்து அடுத்து வந்து பார்த்தோன்னா, வேலைவாய்ப்பற்ற உதவித்தொகைக்கான பட்டி தயாரிக்கும் நாளில் 40 வயது பூர்த்தி அடைந்திருக்கக்கூடாது. தென் ஆதி திராவிடர் அதாச்சும் எஸ்சி, எஸ்டி அவங்களுக்கு பார்த்தோன்னா 45. ஓகேங்களா? ஸோ 40, 45 வயசு வரைக்கும் ஆயிருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் வந்து அடுத்து வந்து பார்த்தோன்னா, மெயினாக இது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நீங்கள் வெளியில் படிச்சிருக்கீங்க, அதாச்சும் வந்து தமிழ்நாட்டை தவிர்த்து வந்து வேறு ஏதாச்சும் ஊரில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களோட பேரண்ட்ஸ் வந்து 15 இயர்ஸாக வந்து தமிழ்நாட்டிலே வந்து இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்தீங்கன்னா ஓகே. இல்லை நான் தமிழ்நாட்டில் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ தாராளமாக வந்து நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ 2 கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டிலே நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ தமிழ்நாட்டில் படிச்சுட்டு இப்போதைக்கு ஜாப் இல்லாமல் இருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம். இல்லை நான் வந்து தமிழ்நாட்டில் படிக்கலை, பட் ஆனால் என்னோடய பேரண்ட்ஸ் வந்து 15 இயர்ஸாக வந்து இங்கே தான் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அப்படியும் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் வந்து அடுத்து வந்து பார்த்தோன்னா, நீங்கள் வந்து இதுக்கு வந்து மெயினாக எந்த ஒரு ஜாப்லையும் இருக்கக்கூடாது. ஸோ வந்து அது கவர்மெண்ட் சைடாக இருந்தாலும் சரி, அண்ட் ப்ரைவேட் செக்டராக இருந்தாலும் சரி. ஸோ வந்து நீங்கள் சேலரி வாங்கக்கூடிய எந்த ஒரு ஜாப்லையும் வந்து நீங்கள் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதுவும் வந்து அவங்களோட கொயரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வந்து நீங்கள் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் நார்மலாக வந்து இப்போ 10th முடிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து 12th பண்ணிட்டுருக்கீங்க, அந்த மாதிரியும் வந்து இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து சும்மா இருக்கீங்கன்னா மட்டும்தான் வந்து இது அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து எதுக்காக சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து படிச்சிட்ருப்பீங்க. ஸோ வந்து வீட்டிலேருந்து தான் படிச்சிட்ருப்பீங்க, இல்லைனா ஹாஸ்டல் போயிட்டு, இல்லைனா வந்து ஏதாச்சும் ஒரு கோச்சிங் கிளாஸ் போயிட்டு அந்த மாதிரி படிச்சிட்ருப்பீங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து உங்களுக்கு மெயினாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏதாச்சும் வந்து ஒரு எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கோ, இல்லை ஏதாச்சும் வந்து இப்போ வெளியூர்லலாம் வந்து எக்ஸாம் போடுறாங்கன்னா, ஜஸ்ட் வந்து போயிட்டு வர்றதுக்கோ, ஸோ அதுக்கு எதுக்காச்சும் வந்து உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து இது பார்த்துட்ருக்கோம். அண்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, ஓகே நல்லா பார்த்துக்கங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் படிச்சிருக்கணும் ஒன்று. தென் அதுக்கப்புறம் வந்து எந்த ஜாப்லையும் இருக்கக்கூடாது. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, ரெகுலராக ஸ்கூலில் வந்து இப்போ போயிட்டுருக்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து படிச்சிருக்கக்கூடாது. அண்ட் அதே மாதிரி வந்து நிபந்தனை தொலைதூர கல்வி அல்லது அஞ்சல் வழி கல்வி கற்கும் விண்ணப்பதாரர்களுக்கு பொருந்தாது. ஸோ இதுவும் வந்து நோட் பண்ணிக்கோங்க.
ஓகேங்களா. ஆனால் அதே மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி 1993ல் வந்து நீங்கள் இது வாங்கிட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது ஸ்டாப் பண்ணாங்க இல்லையா. ஸோ நான் இப்போ வந்து எகைன் வந்து மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா ஸோ அதுக்கும் வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அவங்களும் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா ஸோ போய் கேட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம்னா சம் டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. அதாச்சும் வந்து எப்படின்னா வேலை வாய்ப்பகத்திலிருந்து உதவித்தொகை பெற விண்ணப்ப படிவம் கிடைத்த 30 நாட்களுக்குள் தனது மாவட்டத்திற்குள் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட ஏதேனும் ஒரு வங்கியின் கிளையில் சேமிப்பு கணக்கை தொடங்கி கணக்கு எண் ஸோ அதாச்சும் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. ஸோ உங்கள்கிட்ட வந்து பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் தான் வந்து அவங்க வந்து அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இது வந்து எப்படி சென்ட் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி சென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ வந்து இயர்லி வைஸ் பார்க்கும்போது 3 மாதம் வரும்போது 4 குவார்ட்டர் வரும். ஸோ குவார்ட்டர் வைஸ் வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது வந்து ஸோ 3 ஆண்டுகளுக்கு ஓகேங்களா. ஸோ 4வது ஆப்ஷன் பாருங்கள். 3 ஆண்டுகளுக்கு எப்படின்னா உங்களுக்கு வந்து 3 ஆண்டுன்னு வரும்போது 12 குவார்ட்டராக வரும். ஓகேங்களா. ஸோ அப்படி 12 குவார்ட்டர் வரும்போது இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க. ஓகேங்களா. ஸோ அதாச்சும் வந்து தாசில்தார் ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் சைன் வாங்கி ஏதாச்சும் அவங்க என்னென்ன கேட்டாங்களோ உங்களோட வருமான வரி சான்றிதழ்லேருந்து எல்லாமே நீங்கள் கொடுத்துருவீங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து அந்த 4 வாட்டி உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும். ஓகேங்களா. குவார்ட்டர் வைஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து 5வது குவார்ட்டரில் வந்து நீங்கள் எகைன் மறுபடியும் வந்து அது ஒரு ரினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து எந்த சைனும் தேவையில்லை யார்ட்டையும். டேரெக்டாக வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேயே போயிட்டு ரினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் வந்து எகைன் அதே மாதிரி வந்து 9th குவார்ட்டரில் போயிட்டு ரினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கிறது. அண்ட் எப்பப்போ வந்து இதுக்கான அமௌண்ட் வரும்னா ஒரு குவார்ட்டர் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த குவார்ட்டரில் வந்து 15th டேட்டுக்குள்ளே வந்து வந்துருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ தென் வந்து இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட டீட்டெயிலும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அப்டேட் பண்ணுறேன். அதாச்சும் வந்து உங்களோட நேமு, அப்பா பேர், ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த்து, ஸோ அந்த மாதிரி வந்து சம் டீட்டெயில் கேட்டிருப்பாங்க. ஃபோட்டோஸ், ஸோ எந்த இப்போ நீங்கள் 10th முடிச்சிருக்கீங்கன்னா 10th, 12th முடிச்சிருக்கீங்கன்னா 12th, தென் அதுக்கப்புறம் வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா ஸோ டிகிரியோடது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தென் உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் வந்து ஒரு வாட்டி கேட்டுக்குங்க. எகைன் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இப்போ உங்கள் ஊரில் வந்து நியர் வந்து என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஓகேங்களா. ஸோ வருமான வரி சான்றிதழ் ஸோ அதெல்லாம் வந்து முக்கியமாக கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து அப்டேட் பண்ணுறேன் இதோடது. ஓகேங்களா. ஸோ வேறு ஏதாச்சும் டவுட்னா கூட வந்து கீழே கமெண்டில் கேளுங்க. அண்ட் நிறைய பேருக்கு வந்து இது ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.